அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆக்கிற பிரியாணி டேஸ்ட்டில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் மஜ்பூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போய் எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 2 பட்டை, 7 கிராம்பு, 7 ஏலக்காய், 2 பிரியாணி லீஃப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம 1/4 கிலோ வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. இதில் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ரா ஸ்மெல் நல்லா போகட்டும். இப்போ இதில் வந்துட்டு சிக்கன், ஒரு முழு சிக்கனை 6 பீஸாக வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெருந்துண்டா நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட சிக்கன் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதோட 4 தக்காளியை வந்துட்டு நைஸாக நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எல்லா மசாலாவையும் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட கறி நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதோட 2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்துட்டு இப்போ நம்ம அளந்து வச்ச தண்ணியை போட வேண்டியதுதான். நான் வந்துட்டு 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. சீரக சம்பானா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. இப்போ நான் 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு அளந்து வச்ச தண்ணியை நம்ம இதோட கலந்துக்கலாம். நாங்கள் ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி சமைக்கிறேன், நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த தண்ணியை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரைஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு 2 கிண்டி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரப்போ லைட்டாக இந்த மாதிரி 2 பெரட்டு பெரட்டி விடுங்க ரைஸை.
ரொம்ப போட்டு கிண்டிட வேண்டாம், ரைஸ் உடஞ்சிடும். சாப்பாடை இந்த மாதிரி திருப்பி பரட்டி போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரைஸும் தண்ணியும் ஒரே அளவாக வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சம அளவில் வரணும். இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டுட்டு தம் விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம 7 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கீறி விட்டு, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் போட்டுட்டு தம் விட்டுற வேண்டியதான். நான் ஃபாயில் பேப்பர் வச்சு தான் தம் விட போகிறேன். ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி தம் விட்டுடலாம். இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாயில் இருக்கிற அந்த காரம்லாம் நல்லா இறங்கிடுக்கு. இப்போ இந்த பச்சை மிளகாயெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஃப்ளேவருக்காக போட்டது. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம கிண்டி விடலாம். இங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. ரைஸும் நல்லா உடையாமல் நல்லா முழுசாக உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.